எல்லாருக்கும் வணக்கம். சீஸ் மேக்கப் கிளிக் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. ஸோ இன்னைக்கு சீஸ் மேக்கப் சேனல் வந்து வேற ஒரு லொக்கேஷன். நான் இந்த வீடியோ பண்ணோன்னே, ஆனால் என்னால் வீட்டை அந்த சைட்லாம் கொஞ்சம் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடந்ததுனால என்னால் பண்ண முடியல. சரி இங்கே பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு டாக் வீடியோ தான். நீங்கள் டைட்டிலே பார்த்துருப்பீங்க, அனுபமா விருக்ஷம். அவங்க வந்து ஒரு சர்டிஃபைட் பர்த் எஜுகேட்டர் அப்படின்னு அவங்க இன்ஸ்டாகிராமில் நான் பார்த்துருந்தேன். அவங்க நிறைய சர்ச்சையான அவங்க போடுற நிறைய விஷயங்கள் சர்ச்சையாகும். ஏன்னா அவங்களோட அந்த சர்டிஃபைட் பர்த் எஜுகேட்டர் வந்து நிறைய கேள்விக்கு உள்ளாக்கப்பட்டுக்கிட்டே இருக்குது. ஸோ அவங்க நிறைய குழந்தை சம்மந்தப்பட்டது, பர்த் சம்மந்தப்பட்டது, இந்த மாதிரி விஷயங்கள் சுற்றி தான் அவங்களோட வீடியோஸ் இருக்கும். அதுக்கப்புறம் விமன் ஹெல்த் பற்றி அந்த மாதிரி. ரீசெண்டாக அவங்க ஒரு வீடியோ போட்டது வந்து எனக்கு ரீல்ஸில் வந்துச்சு. இந்த மாதிரி தொட்டில் விஷயம். அது வந்து ஒரு ஸ்பான்சர் ஒரு கொலாபரேஷன் வீடியோ தான். இன்னொன்று ஒரு தொட்டில் ப்ரொமோட் பண்ணுறது. அது வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அந்த வீடியோவில், இந்த மாதிரி ரீலில் தொட்டில் வந்து நான் என்னோட 4 வயது பையனுக்கும் நான் வந்து தொட்டில் போடுவேன், அதில் தான் அவன் நல்லா தூங்குவான், அதில் தூங்கினாதான் அவனுக்கு நல்லா இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ அது பார்த்தீங்கன்னா அந்த கமெண்ட்ஸ்லேயே கீழேயே பார்த்தீங்கன்னா நானும் ஒரு சர்டிஃபைடு ஏதோ ஒன்று சொன்னாங்க, ஸ்லீப் ஸ்பெஷலிஸ்ட்டோ என்னமோ. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இது தவறு, இது பண்ணக்கூடாது, சஃபகேட் ஆகும், ஒரு 4 வயது குழந்தைக்கு இது தேவை கிடையாது, இது பண்ணக்கூடாது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. இவங்க இப்படி சொல்கிறாங்க, எல்லாம் சர்டிஃபைடு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றும் மாற்றி மாற்றி சொல்கிறாங்க. எனக்கு அதுதான் புரியல, என்ன சர்டிஃபைடு? அப்போ நீங்கள் எல்லாரும் ஒன்று படிச்சிருப்பீங்க இல்லையா? படித்தது எப்படி ஒருத்தருக்கு மாறி மாறி இருக்கும் அப்படின்றது எனக்கு புரியல. ஸோ அதனால தான் வந்து எனக்கு என்னன்னா, நீங்கள் இந்த மாதிரி சர்டிஃபைடு எஜுகேட்டர், சர்டிஃபைடு இதெல்லாம் நீங்கள் பார்க்குறீங்கன்னா தயவு செஞ்சு உங்கள் டாக்டரை கன்சல்ட் பண்ணுங்கள். டாக்டர்ஸ் வந்து தே ஆர் ப்ரொஃபஷ்னல்ஸ், டிகிரி வாங்கின ப்ரொஃபஷ்னல்ஸ். ஸோ அவங்க வந்து சர்டிஃபைட்லாம் கிடையாது, அவங்க ஆப்வியஸ்லி டிகிரி வாங்கின ப்ரொஃபஷ்னல்ஸ். அவங்கள கேட்டுட்டு நீங்கள் எதுவாக இருந்தாலும் முடிவு பண்ணுங்கன்றதான் என்னோட கருத்து. இவங்க சர்டிஃபைடாக இருக்கட்டும், வாட் எவர் இட் இஸ், அவங்க இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுறாங்க. அந்த இன்ஃபர்மேஷனால் நீங்கள் உங்களுக்கு வந்து ஓகே இது எனக்கு பயனாக இருக்கும், நான் இதை யூஸ் பண்ணலான்ட்டு இருக்கேன், நான் அந்த அட்வைஸ் எடுத்துக்கலான்ட்டு இருக்கேன்னா டாக்டர் அட்வைஸை கேட்காம தயவு செஞ்சு பண்ணவே பண்ணாது. ஸோ அதை பார்க்கும்போது எனக்கு தெரிய வருது. ஏன்னா அவங்களுக்குள்ளேயே வந்து சர்டிஃபைடுன்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ளேயே வந்து ஒருத்தவங்க தப்புன்றாங்க, ஒருத்தவங்க சரின்றாங்க. அதுவே எனக்கு பெரிய தவறாப்படுது. ஸோ அதனால தயவு செஞ்சு நீங்கள் வந்து டாக்டரை கேட்டுட்டு எதுவாக இருந்தாலும் முடிவு பண்ணுங்க அப்படின்றது தான் என்னோட விஷயம். இது பார்த்தோன்னே எனக்கு அதை தான் ஃபீல் ஆச்சு. எவ்வளோ பேர்த்துக்கு, நிறைய பேர் இவங்களை ஃபாலோ பண்ணுறாங்கன்னும் போது எவ்வளோ பேர்த்துக்கு வந்து இந்த இன்ஃபர்மேஷன் போகும், அது எவ்வளோ பேர் வந்து இவங்க சர்டிஃபைடு, இவங்க சொல்கிறதும் உண்மையாக தான் இருக்கும் அப்படின்னு நினைப்பாங்க அப்படின்றது தான் எனக்கு இருந்தது. எனக்கு வந்து டெலிவரி ஆகிட்ட அப்புறம் பார்த்தீங்கன்னா பிரெஸ்ட் மில்க் வரதுலாம் இஷ்யூவாக இருந்தபோது என்னோட டாக்டர் தான் என்னோட லாக்டேஷன் ஸ்பெஷலிஸ்ட். அவங்க டாக்டர் கிடையாது, என்னோட டாக்டர் தான் அவங்க கிட்ட அமுச்சு விட்டாங்க. ஸோ அந்த மாதிரி டாக்டர் ரெஃபர் பண்ணுறவங்கள நம்புங்க. டாக்டர் அட்வைஸ் ஓகேங்க அது கரெக்டு தான் இந்த அட்வைஸ் அப்படின்னு அவங்க சொல்கிறவங்கள நம்புங்க. டைரெக்டாக இவங்கள வந்து ஒரு குவெஷனபிளாகவே வச்சுக்கோங்கன்றது தான் என்னோடது. டைரெக்டாக நம்பாதீங்க. நம்ம டாக்டர்ஸை கண்டிப்பாக கன்சல்ட் பண்ணுங்கள். நம்ம டாக்டர்ஸ்க்கு நிறைய மதிப்பு கொடுக்கணும் அவங்க சொல்கிறதுக்கு. ஸோ அதுதான். ஏன்னா முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா எனக்கு அவங்க வீடியோஸ் வந்து அமுச்சு விடுவாங்க, இதெல்லாம் உண்மையாங்க அப்படின்லாம் அமுச்சு விடுவாங்க. அப்போ வந்து நான் தோணும், பட் இது வரைக்கும் வீடியோ பண்ணல. பட் இந்த தொட்டில் விஷயம் பார்க்கும் போது தான் வந்து எனக்கு ஃபீல் ஆச்சு, நம்ம இதுக்கு பண்ணணும் அப்படின்னு எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ அதை தான் நீங்கள் அவங்க இதெல்லாம் பார்த்துருந்துருப்பீங்க, நீங்கள் இதை ஃபாலோ பண்ணுறீங்க, நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க அப்படி எல்லாமே எனக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், ஓகேங்களா? நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து வீட்டு நார்மல் செட்டப்பில் நான் வரேன். ஹோப்ஃபுல்லி இந்த செட்டப் உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இல்லாமல் இருக்கணும், ஏன்னா ரோட்டில் பண்ணிகிட்டு இருக்கேன். சரி ஓகேங்க, இந்த வீடியோ நிறைய பேர்த்துக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நான் உங்களை சீக்கிரமாக சந்திக்கிறேன். வணக்கம். இருங்க எங்கே போகிறீங்க? இந்த 2 வீடியோஸும் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். கிளிக் பண்ணி பாருங்கள்.